இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகிற இந்த விழா கொஞ்சம் வித்தியாசமானது. திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீட விழா. உலகத்தில் எத்தனையோ அரசுகள், நாடுகள் வந்து போய்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் திருச்சபை என்ற அந்த நிறுவனம் இயேசுவால் நிறுவப்பட்டு முதல் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிற இயேசுவின் பதிலி புனித பேதுருவின் மேல் எழுப்பப்பட்டது, தொடர்ந்து வருகிறது. உலகம் முடியும் வரை இருக்கும். தனிப்பட்ட ஆட்கள் பாவிகளாக இருக்கலாம், ஆனால் இந்த நிறுவனம் தூய ஆவியால் இறைக்கப்படுகிறது என்பதற்கு இந்த விழா ஒரு சான்று. உன்மீது பாறை, உன்மீது திருச்சபையை கட்டுவேன். எதிரிகள் சக்தி, தீமையின் சக்தி உன்னை மேற்கொள்ளாது. சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இயேசுவின் உறுதி இது. அதே நேரம் இந்த தலைமை பணி செய்வதிலே, பிறரோடு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்க அவருக்கு விரைவில் நற்சுகம் கொடுக்க இறைவன் அருளட்டும். திருச்சபையிலே நாம் உறுப்பினராக இருந்து இயேசுவின் வழியிலே வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு மகிழ்ச்சி, பெருமை. ஒருவேளை இந்த காலத்திலே எத்தனையோ பாப்பரசர்கள், திருத்தந்தையர்கள் பாவிகளாக கூட இருந்திருக்கலாம், தவறும் செய்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி புனிதம் வெளிப்பட தலைவர் இயேசு அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். திருச்சபையோடு சண்டையிட்டுக் கொள்வதிலோ, திருச்சபை விட்டு விலகி பொருளை பேசுவதிலோ எத்தனையோ திருச்சபைகள் கிளம்பிக் கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க திரு அவை பாறையின் மீது கட்டப்பட்டது என்பதை இந்த விழா நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி இறைவனுக்கு நன்றி சொல்லவும் பெருமைப்படவும் மகிழவும் அழைக்கிறது. இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.